ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு நேம் பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நேம் பிரேஸ்லெட் பண்ணுறதுக்கு நான் ப்ளூ கலர் ஜெல்லி பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அல்ஃபபெட் உங்களுக்கு என்ன வேர்ட்ஸ் தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். என்கிட்ட ஸ்கொயர் ஷேப்பில் மூன் அப்படிங்கிற வேர்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பீட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் ப்ளூ கலர் ஜெல்லி பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது நான் ஆர்டர் போட்டு வந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ இதில் ஃபஸ்ட் டைம் இந்த கலரில் நம்ம ப்ரேஸ்லெட் செய்ய போகிறோம். ப்ரேஸ்லெட்டுக்கு முக்கியமாக சைஸு ரொம்ப முக்கியம். என்னோடய சைஸ் 6 இன்ச்சு. ஸோ என்னோடய சைஸுக்கு தான் நான் இப்போ இந்த ப்ரேஸ்லெட்டை மேக் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன சைஸோ அந்த அளவுக்கு பீட்ஸ் எடுத்துங்க, சார்ம்ஸ் எடுத்துங்க. இப்போ நம்ம 6 இன்ச் பண்ண போகிறதுனால நான் ஆல்ரெடி நான் எடுத்து கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ஸை. ஸோ அதை தான் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நம்ம 0.8 தான் நம்ம எப்போவுமே மேக் பண்ணுற எலாஸ்டிக். நான் மேக் பண்ணுறது 0.8 தான் மோஸ்ட்லி மேக் பண்ணுவேன். இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக அருகாது. இது சிங்கிள் ஸ்ட்ரிங்லேயே நீங்கள் கோக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நான் ஆர்டர் போட்டது த்ரெட் எலாஸ்டிக்கு இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது த்ரெட் எலாஸ்டிக்கில். ஸோ த்ரெட் எலாஸ்டிக்கில் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான ப்ரேஸ்லெட் வேறு மாடல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் த்ரெட் எலாஸ்டிக்கில் நான் பண்ணல. த்ரெட் எலாஸ்டிக்கில் நம்ம ஒரு வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவோம். இப்போ நான் 0.8 தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். த்ரெட் எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ 0.8 எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் இதுலேயே மேக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஆர்டர் கிடையாது. இது மேக்கிங் வீடியோக்காக தான் நான் இதை ரெடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்மளோட எலாஸ்டிக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட திக்னஸ் பார்த்து இருக்கீங்க ஏற்கனவே. ஸோ பீட்ஸ் இப்போ ஒரு 22 பீட்ஸ் அப்படின்னா 11 பீட்ஸாக நீங்கள் செப்ரேட் பண்ணிங்க. 20 பீட்ஸ்னால் 10 செப்ரேட் பண்ணிங்க. நேம் வேர்ட்ஸ் 2 சைடுக்கும் நடுப்பற வரதுனால இந்த பக்கம் 10 பீட்ஸ் போட்டிங்கன்னா நேமுக்கு அந்த பக்கம் 10 பீட்ஸ் போடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ஈக்குவலாக இருந்தால் தான் நாட்டு நேராக இருக்கும். நீங்கள் சைடில் நாட்டு வரும்போது உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் அது. ஸோ அதனால் அந்த நேமுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் நாட் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சைடில் வரும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் தூக்கிட்டு நிற்கலாம். இல்லைனா அது நீங்கள் நாட்டை உள்ளே தள்ளலைன்னா அது தனியாக தெரியும். ஸோ அதனால நேமுக்கு ஆப்போசிட்டில் தான் எப்போவுமே சார்ம்ஸ் போட்டாலும் சரி, சார்ம்ஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் டைரக்ட் ஆப்போசிட்டில் தான் நீங்கள் நாட் போடணும். இப்போ நான் ஒரு பக்கத்துக்கு உண்டான பீட்ஸை நான் கோத்துட்டேன். அடுத்தது நம்ம கோக்க போகிறது வேர்ட்ஸ் தான், ஆல்ஃபபெட்ஸ். ஆல்ஃபபெட்ஸில் நீங்கள் என்ன எடுத்து வச்சுருக்கீங்களோ, நேமாக இருக்கட்டும் இல்லை ஒரு வேர்டாக இருக்கட்டும், என்ன நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற லெட்டர்ஸை ஒவ்வொன்றா கோக்க ஆரம்பிங்க. அதை கோத்துட்டு அடுத்த பார்ட்டிஷனில் நீங்கள் செகண்ட் செட் ஆஃப் பீட்ஸை நீங்கள் கோக்க ஆரம்பிக்கலாம். இப்படி கோக்கும்போது என்ன ஆகும்னா ஈக்குவலாக உங்களுக்கு தெரியும். நேமுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈக்குவலாகவும் தெரியும். எப்படியா இருந்தாலும் நம்ம நாட் போட்டு ரவுண்டாக தான் நமக்கு கிடைக்க போகுது. இருந்தாலும் நாட் சைடில் விழாமல் டைரெக்டாக ஆப்போசிட், இந்த வேர்ட்ஸுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு நாட் வரும். உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வேர்ட்ஸ் கோத்தாச்சு. அடுத்தது நம்ம இந்த பக்கம் உள்ள பீட்ஸை நம்ம பேலன்ஸ் பீட்ஸை கோத்துடலாம். கிராக்கிள் பீட்ஸ் நான் இப்போ வாங்கலை. ஜெல்லி பீட்ஸில் வந்ததில் தான் நான் இனிமேல் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கு அந்த ப்ரேஸ்லெட்டை நான் மேக் பண்ணி தரேன்.
நம்மளோட சேனலில் பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோஸ், அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் இப்போ தான் நான் வந்து வீடியோஸ் வந்து ப்ராப்பராக போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எந்த தப்பாக இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம நாட் போட போகிறோம். நாட் வந்து ஃபஸ்ட்டு வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் இப்போ மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மல் நாட் போட்டுக்கணும். நார்மல் முடிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை போட்டுக்கணும். அதை வந்து கொஞ்சம் எலாஸ்டிக்கை இழுத்து விட்டுட்டு நீங்கள் நாட் போட்டிங்கன்னா அது செட் ஆகிடும். இல்லைன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும், நாட்டு வந்து கலண்டு கலண்டு விழும். செகண்ட் வந்து நாட் போடும்போது ஒன் டைம் அந்த எலாஸ்டிக்கை உள்ளே விட்டு இழுப்பீங்க இல்லையா, நார்மல் நாட்டுக்கு. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள், உள்ளே விட்டு இந்த எலாஸ்டிக்கை எடுத்துட்டு மறுபடி இன்னொரு டைம் உள்ளே விட்டு அந்த எலாஸ்டிக்கை வெளியில் எடுக்கிறோம். இதுதான் டபுள் நாட். டபுள் நாட் வந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாட் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். அதாவது லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது உங்களுக்கு அது. ஸோ நான் இப்போ போட்டிருக்கதே மொத்தமாக 2 நாட்டு தான். ஒன்று நார்மல் நாட்டு, ஒன்று டபுள் நாட்டு. ஸோ இதுலேயே பாருங்களேன், நான் இழுக்கும் போது உங்களுக்கு தெரியும் இது லூஸ் ஆகலை. ஸோ நான் வந்து கீழே பிரேஸ்லெட்டை 2 இழுத்து விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணுறேன். நாட்டை இழுக்கும் போது நல்லா உங்களுக்கு டைட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட நாட் போட்டாச்சு, பிரேஸ்லெட்டும் ரெடி ஆயாச்சு. ஸோ மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராஸை வந்து கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து நுனி கட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டே கட் பண்ணுங்கள், பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. ஏன்னா சீக்கிரமாகவே கழண்டு விழவும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்ஜஸில் கட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த அளவுக்காச்சும் நம்ம விட்டு கட் பண்ணணும். ஸோ விட்டு கட் பண்ணிவிட்டு இறுக்கிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதில் கட் பண்ணிக்கலாம். இவ்வளோது விடணும்னு தேவையில்லை. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு தேவைப்படும். ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நான் எட்ஜஸில் கட் பண்ணி நிறைய டைம் வந்து நாட் அவிழ்ந்து விழுந்திருக்கு. ஸோ பீட்ஸ் எல்லாம் கொட்டிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆனதுனால இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் விட்டு தான் கட் பண்ணுவேன். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து சூப்பராகவே தெரியும். இந்த நேம் பிரேஸ்லெட் வந்து சென்டருக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு நாட் வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து சைடில் நாட்டு வராததுனால உங்களுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் உங்களுக்கு நாட் வரா மாதிரி பார்த்துங்க. ஸோ நம்மளோட பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல்ஸில் தொடர்ந்து பிரேஸ்லெட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வருது. ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ங்கிற பட்டன் கொடுத்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோஸில் சந்திப்போம். நன்றி.